அனைவருக்கும் வணக்கம். போன வீக் நடந்த டிஎன்பிசி குரூப் 4 2025 எக்ஸாம்ல வர தமிழ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் காணம். கணம்னா கூட்டம், காணம்னா பொன். பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன் த ஆன்சர். பொறுத்துக. சாந்து அறை, குருவி கூடை, சுனை இழிதல், அருவி ஒப்பு. ஒளி மரபை கண்டறிக. நரலும். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல். கடல் அலை ஓய்ந்துச்சுன்னா அமைதியா இருக்கும், அப்போ அதுக்கு அமைதி தான் ஆன்சர். அடியற்ற மரம் போல். இப்போ ஒரு மரம் அடியோடு விழுதுன்னா அது ஒரு துக்கம், அப்பனா விழுதல்னு அர்த்தம். மத்தியில் அகப்பட்ட தயிர் போல். இப்போ தயிர் அகப்பட்டுச்சுன்னா இப்போ தயிர் என்ன ஆகும்? உடையும், அதனால மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல். இப்போ புயல்ல பூங்கொடி சிக்கிட்டா அப்போ என்ன ஆகும்? நடுக்கமா இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் நடுங்குதல். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? இப்போ உகிர்னா என்ன? நகம். அப்போ இதோட ஆன்சர் நகைச்சுற்று. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துக்கள். இதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோட அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.